ஹமாஸ் ராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதாவின் இயல்பான குடும்ப வாழ்க்கையை விவரிக்கும் சகோதரியின் பேட்டி. அபு உபைதாவின் தனிப்பட்ட வாழ்க்கை. முகமூடியின் பின்னால் இருந்த அமைதியான மனிதர். கசாம் பிரிகேட்ஸின் முன்னாள் ராணுவ செய்தி தொடர்பாளர் அபு உபைதா பொதுவெளியில் ஒரு கடுமையான மர்மமான போராளி என்றே அறியப்பட்டவர். இவரின் இயற்பெயர் உபைதா அல் கலோத் என்பதாகும். அவரது சகோதரி சந்தூஸ் அல் கலோத் ரொயா நியூஸிற்கு அளித்துள்ள பேட்டியில் அந்த முகமூடியின் பின்னால் இருந்த மனிதர் எவ்வளவு அமைதியான பொறுப்பான குடும்ப நேசம் கொண்டவராக இருந்தார் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்துள்ளார். இந்த பேட்டி போராட்டங்களாலும் அரசியல் குறியீடுகளாலும் மூடப்பட்ட ஒரு மனிதரின் தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. சந்தூஸ் கூறுவது போல அபு உபைதாவின் குரல் பொதுமக்கள் கேட்பது போலவே அவரது வீட்டில் பேசும் போதும் அதே குரல்தான். அந்த குரலுக்கு மக்கள் அளிக்கும் அரசியல் ராணுவ அர்த்தங்கள் ஒரு புறம் இருந்தாலும் குடும்பத்தினருக்கு அது எப்போதும் ஒரே குரல்தான். என் சகோதரன் மற்றும் கசாம் செய்தி தொடர்பாளர் என்ற இரு அடையாளங்களை அவர் பிரித்து பார்க்கவில்லை. அந்த குரலுக்கு பின்னால் இருக்கும் மனிதர் பொதுமக்கள் கற்பனை செய்வதில் இருந்து முற்றிலும் வேறுபட்டவர் என்று அவர் கூறியுள்ளார். உலகம் அறிந்த கெஃபியா ராணுவ அறிவிப்புகள் கடுமையான உருவம் ஆகியவற்றிற்கு அப்பால் வீட்டில் அபு உபைதா ஒரு சாதாரண மனிதராகவே வாழ்ந்தார். அவரது வீட்டில் குழந்தைகளுக்கு தந்தை, சகோதரர்களுக்கு சகோதரன், மனைவிக்கு அன்பான கணவன். வீட்டில் அவர் எந்த வேடமும் அணியவில்லை. அமைதியான மென்மையான மனிதநேயம் மிக்க வாழ்க்கை அவருடையது என்றும் தொலைக்காட்சியில் அவர் பேசுவதை சந்தூஸ் மற்றவர்களைப் போலவே பார்த்தார். அவர் என்ன பேச போகிறார் என்பது முன்பே தெரியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மிகுந்த பொறுமையும் அறிவும் கொண்டவர். தேவையான நேரங்களில் மட்டுமே கடுமையை காட்டுவார். தினசரி வாழ்வில் அவர் மிக குறைவாகவே பேசும் வார்த்தைகளை எடை போட்டு பேசும் மனிதர். பொது வெளிச்சத்திலிருந்து விலகி சிறிய மகிழ்ச்சிகளில் அவர் ஆறுதல் கண்டார். காஃபி அவருக்கு மிகவும் பிடித்த பானம். அது எப்போதும் அருகிலேயே இருந்தது. மக்தோல் திராட்சை இலைகளில் சுட்ட உணவு போன்ற பாரம்பரிய உணவுகளை அவர் விரும்பினார். இவை வீட்டு நினைவுகளையும் சாதாரண வாழ்க்கையின் சுவையையும் அவருக்கு நினைவூட்டின. உலகம் அவரை ஒரு ராணுவ சின்னமாக பார்த்தாலும் இத்தகைய எளிய விருப்பங்கள் அவரை நிலை நிறுத்தின. ஆயுதங்களுக்கும் பொறுப்புகளுக்கும் அப்பால் அவரது இயல்பான பரிவு நிறைந்தவராகவே இருந்தார் என்று அவரது சகோதரி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு பொறுப்புகளில் அவர் ஈடுபட்டார். மனைவி சமூகத்திலிருந்து துண்டிக்கப்படக்கூடாது என்பதில் அக்கறை கொண்டார். குழந்தைகளை வெளியே அழைத்துச் செல்வது, மனைவியை தனது ஊடக மற்றும் பத்திரிகை தொழிலில் தொடர ஊக்குவிப்பது போன்றவற்றை செய்தார். அவரது வாழ்க்கை இயல்பற்ற சூழ்நிலைகளால் கட்டப்பட்டிருந்தாலும் கல்வி, வளர்ச்சி, தனிப்பட்ட முன்னேற்றம் ஆகியவற்றை அவர் ஊக்குவிக்க செய்தார். பாதுகாப்பு காரணங்களால் சமூக உறவுகள், வருகைகள் குறைந்திருந்தாலும் கிடைக்கும் நேரங்களில் குடும்பத்தை சந்தித்து அவர்களின் மகிழ்ச்சியையும் துயரத்தையும் பகிர்ந்தார். அந்த சந்திப்புகள் குறுகியதாக இருந்தாலும் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தின. அவர் பேசும் வார்த்தைகள் அவர் சென்ற பிறகும் நினைவில் நிலைத்திருந்தன. ஒரே வார்த்தையில் அவரை விவரிக்க சொன்னால் பொறுப்புள்ளவர் என்று அடையாளப்படுத்துகிறார் சந்தூஸ். வீட்டில் மனைவி, குழந்தைகளிடம் சிறிய விஷயங்களிலும் அவர் கவனமாக இருந்தார். மனைவியின் பிரசவத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் அவர் சோர்வாக இருந்த போது தானே சமையல் செய்து அருகிலிருந்து கவனித்த சம்பவம் அவரது மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். அவர்களின் கல்வியில் நேரத்தை செலவிட்டார். அவருடைய 4 குழந்தைகளில் 3 பேர் குரானை மனப்பாடம் செய்திருந்தனர். அவர் அவர்களுக்காக கனவு கண்ட பாதையில் அவர்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் பின்னர் அவர்கள் வீர மரணம் அடைந்தனர். குடும்பத்துடன் கழித்த சிறிய மகிழ்ச்சி தருணங்களும் அவரது நினைவுகளில் உள்ளன. ஒருமுறை குடும்பமாக சேர்ந்து பார்பிக்யூ என்ற நிகழ்வை தடைகள் இல்லாமல், ரகசியங்கள் இல்லாமல் இருந்த ஒரு அரிய தருணமாக அவர் நினைவு கூறுகின்றார். அந்த சுருக்கமான நேரம் அவருக்கு மறக்க முடியாத நினைவாக உள்ளது. அபு உபைதாவின் மிகப்பெரிய கனவு தனிப்பட்டது அல்ல, அது தேசிய கனவு. ஆக்கிரமிப்பு முடிவடைய வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டும், அல்-அக்ஸா பள்ளிவாசலின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இதனுடன் அவர் 2013 இஸ்லாமிய அகீதாவில் முதுகலை பட்டம் பெற்றார். முனைவர் பட்டத்திற்கும் சேர்ந்தார். ஆனால் காசா மற்றும் பாலஸ்தீனில் ஏற்பட்ட நிகழ்வுகள் அவரது படிப்பை தொடர அனுமதிக்கவில்லை. ஒரு சகோதரராக, அன்பானவராக, நம்பிக்கை அளிப்பவராக அவர் இருந்தார். தனது பணியின் தன்மை காரணமாக சாதாரண சகோதரராக நடந்து கொள்ள முடியாததுதான் அவருக்கு துன்பமாக இருந்ததாக சந்தூஸ் கூறுகின்றார். மறைவாக வாழ வேண்டிய கட்டாயம் அவரது சமூக உறவுகளை பாதித்தது. இருந்தாலும் அவர் அளித்த ஆதரவும் உறுதியும் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு உணர்வை தந்தது. போரின் காலத்தில் 2023 அக்டோபர் 7 முதல் 2025 பிப்ரவரி இறுதி வரை அவர் குடும்பத்தை சந்திக்கவில்லை. சில நேரங்களில் அவர் உயிரிழந்து விட்டார் என்று குடும்பம் நம்பிய தருணங்களும் இருந்தன. பின்னர் அவர் திரையில் தோன்றி உயிருடன்
இருப்பதை உறுதிப்படுத்திய போதுதான் அந்த அச்சம் நீங்கியது. தாயை பற்றி பேசும்போது சந்தூசின் குரல் மென்மை அடைகின்றது. உபைதா இயல்பாகவே மிகுந்த பரிவுடையவர், தாயின் அன்பை பெற்றவர். போரின் உச்சத்திலும் ரகசியமான வழிகளில் தாயின் நலனை விசாரித்தார். தாயை மகிழ்விப்பது அவருக்கு கடமையல்ல, உள்ளார்ந்த தேவையாகவே இருந்தது. மொத்தத்தில் அபு உபைதா பொது வெளியில் ஒரு கடுமையான சின்னமாக இருந்தாலும் வீட்டில் அவர் ஒரு அன்பான தந்தை, பொறுப்பான கணவன், பாதுகாப்பளிக்கும் சகோதரன். அந்த மனிதரின் முழுமையான மனித நேயத்தை அவரது சகோதரியின் வார்த்தைகள் இனிமையாக வெளிப்படுத்துகின்றன. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரஸும் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நியூயார்க் நகர மேயர் சோஹ்ரான் மம்தானி அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையை ஆட்சி மாற்றத்தை நோக்கிய வெளிப்படையான முயற்சி என்றும் போர் செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்ததாக மம்தானி செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். அமெரிக்கா ஒருதலை பட்சமாக ஒரு நாட்டை தாக்குவது அமெரிக்க சட்டத்திற்கும் சர்வதேச சட்டத்திற்கும் எதிரானது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தனது சமூக வலைதளமான எக்ஸில் வெளியிட்ட பதிவில் வெனிசூலாவில் நடத்தப்பட்ட அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை அவர் சட்டவிரோதமான ஆட்சி மாற்ற முயற்சி என்று குறிப்பிட்டுள்ளார். மாத்ரோ தம்பதியினர் நியூயார்க் நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு வழக்குகளை எதிர்கொள்ளவிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் வெனிசூலாவை மட்டுமல்ல, நியூயார்க் நகரில் வாழும் 10,000கணக்கான வெனிசூலா குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடும் என்று மம்தானி எச்சரித்தார். அவர்களின் நலனும் நியூயார்க் மக்களின் பாதுகாப்பும் தான் தனது முதன்மை கவலை என்றும் நிலைமையை நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் அமெரிக்க வெளிநாட்டு கொள்கை குறித்த புதிய அரசியல் விவாதங்களை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் கட்டாய ராணுவ சேவைக்கு எதிரான ஹரேதி எதிர்ப்பில் மேற்கு ஜெருசலத்தில் காவல்துறையின் பழமையான யூதர்கள் மோதல் ஏற்பட்டுள்ளது. மேற்கு ஜெருசலத்தில் உள்ள ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் முன்பு இஸ்ரேல் காவல்துறை மற்றும் பழமைவாத ஹரீதி யூதர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. கட்டாய ராணுவ சேவைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான ஹரீதி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையை மறித்து ஆள் சேர்ப்பு அலுவலகத்திற்கு செல்லும் வழியை தடுக்க முயன்ற போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் துர்நாற்றம் கொண்ட நீர் பீரங்கிகளை பயன்படுத்தினர். இந்த மோதலின் போது ஒருவரை போலீசார் கைது செய்தனர். டெல் அவீவ் அருகேயுள்ள கிட்ரியாத் ஓனோ என்ற நகரிலும் ஹரீதி யெஷிவா மாணவர்கள் போராட்டத்தை நடத்தினர். டெல் ஷஹோமர் பகுதியில் உள்ள ஆட்சேர்ப்பு மையத்திற்கு மக்கள் செல்லாமல் தடுப்பதே இவர்களின் நோக்கமாக இருந்தது. சமீப மாதங்களாக கட்டாய ராணுவ சேவைக்கு எதிரான ஹரீதி சமூகத்தின் எதிர்ப்பு தீவிரமடைந்து வருவதால் போலீசாருடனான மோதல்கள் அதிகரித்துள்ளன. இந்த போராட்டங்களுக்கு மிக முக்கிய காரணமாக 2024ஆம் ஆண்டு இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அமைந்துள்ளது. அந்த தீர்ப்பின் மூலம் இந்த பிரிவினரின் ஆண்களுக்கு நீண்ட காலமாக வழங்கப்பட்ட ராணுவ சேவை விலக்கு ரத்து செய்யப்பட்டது. மேலும் சேவைக்கு செல்ல மறுக்கும் மாணவர்கள் பயிலக்கூடிய மத கல்லூரிகளுக்கு அரசு நிதியுதவி வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் தொகையில் சுமார் 13% உள்ள ஹரேதி சமூகத்தினர் ராணுவ சேவை தங்களின் மத அடையாளத்திற்கும் சமூக அமைப்பிற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறுகின்றனர். மத நூலான தோராவை படிப்பே தங்களுக்கு வாழ்வாதாரம் என்பதால் முக்கிய மத தலைவர்கள் ஆட்சேர்ப்பு உத்தரவை கிழித்தெறியுமாறு ஆதரவாளர்களை ஊக்குவித்து வருகின்றனர். பல தசாப்தங்களாக மத படிப்பு காரணமாக மீண்டும் மீண்டும் ஒத்திவைப்புகளை பெற்று 26 வயதில் முழு விலக்கு பெறும் நடைமுறை இருந்து வந்தது. ஆனால் தற்போது காசா போர் உள்ளிட்ட பல பிராந்திய மோதல்களால் இஸ்ரேலில் ராணுவ வீரர்களின் பற்றாக்குறையை எதிர்கொள்வதால் இந்த விலக்குகள் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹரீதி கட்சிகளின் ஆதரவை பெற நிரந்தர விலக்கு சட்டத்தை முன்னெடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் அரசியல் வட்டாரங்களில் வலுப்பெற்று வருகின்றது.